ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைஸ் சேவாவை வச்சு கர்ட் சேவா எப்படி பண்ணலாம் தான். அதுக்கு நான் ரைஸ் சேவா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸ் சேவாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டி வச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு கேரட்டை நல்லா சீவி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு 5 முந்திரி பருப்பு, ரவோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். அது நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துப்போம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்குங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தயிர் எடுத்துப்போம். தேவையான அளவு தயிர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா தாளிப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, புதினா, கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம திருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேவா இருக்குது இல்லையா, அதையும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டிங்கன்னா கர்ட் ரைஸ் சேவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி எங்கள் குட்டீஸும் வந்திருக்காரு. அவர்கிட்டயும் ஒரு ரிவ்யூ கேட்டுக்கலாம். ரதிகண்ணா, உங்களுக்கு பிடிச்ச கர்டு பட் டிஃப்ரெண்ட் டைப்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. வித்தியாசமா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.